அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். அவருக்கு திருமணமாகி 1 வருஷம் ஆகுது. அவருக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிறத விஷயம். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவருடைய மனைவியை, என்ன நல்ல செய்தி இல்லையா, எப்போ சொல்லுவீங்க நல்ல செய்தி, ஏன் இன்னும் லேட்டாக இருக்கு, அவங்கள ரொம்ப கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய மனைவி என்னிடத்துல சொல்லி அது அழுவுது. எனக்கும் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நானும் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறேன். மனசு வேதனையில சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ எப்படி ஆச்சுன்னா, அடுத்தவங்க கஷ்டத்தில் நம்ம உட்காந்து சிரிக்கிறோம் தெரியுமா, எவ்வளோ பெரிய மோசமான செயல்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரரை அவமானப்படுத்துனீங்கன்னா உங்களை இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு வார்த்தை அவங்களை கேட்டுறோம், ஏன்னா இன்னும் பிள்ளை இல்லையா, இப்போ கல்யாணம் முடிச்சான், அவன்லாம் பெற்றுட்டான், அல்லாஹ் சொல்றான், அவன் நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை அளிக்கிறான், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அளிக்கிறான், நான் நாடியவர்களுக்கு ஆண் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். எஜ்அலு மய்யஸாஹு ஹகீமா, சிலர்களை குழந்தை இல்லாதவர்களாக ஆக்கிறான். இன்னஹு அலீமுன் கதீர், அவனே மிக அறிந்தவன், அவனே வல்லமை படைத்தவன். நம்மள என்ன செய்யறோம்னா, கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துலயே இன்னும் விஷயம் செய்யலையா, அடுத்தவங்க கஷ்டத்துல நம்ம சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அல்லாஹ் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்வோம்.